பட்டினி கிடந்தவனுடைய பட்டினியை பகிர்ந்து கொள்ள ஒரு தினத்தை வைத்திருக்கிறோம். பட்டினி என்றால் என்ன என்று பணக்கார திமிரு பிடித்தவனும் உணர வேண்டும், பாமர மகனும் நடுத்தர மகனும் உணர வேண்டும். எங்கோ பசித்திருப்பவன் உணர்ந்தால்தான், பசியின் கொடுமையை ஒருவன் உணர்ந்தால்தான் ஒரு பொருளின் அருமை அவனுக்கு புரியும். அவன் மனதிலே சைக்கலாஜிக்கல் மனமாற்றங்கள் ஏற்படும். அதனால் அல்லாஹ் தனக்காக விழாவை கொண்டாட சொல்லவில்லை, தன்னுடைய தூதர் முகமதுக்காக கொண்டாட சொல்லவில்லை. மாறாக பட்டினியை உணர்ந்து ஃபித்ர் கொடுக்கின்ற, தானம் கொடுக்கின்ற ஒரு நாள் உலகில் எத்தியோப்பியாவிலே இருக்கின்ற ஒருவன் பட்டினி கிடக்கின்றான். இந்தியாவிலே இருக்கின்ற ராஜஸ்தானை ஒட்டி உள்ள பாலைவனத்திலே உள்ளவர் பட்டினி இருக்கின்றான். எத்தனையோ உத்தரப்பிரதேசத்தின் ஓர எல்லை, ராமநாதபுரத்தின் சில ஓர எல்லைகளிலே கிழங்குகளை உண்டு கொண்டு வாழ்கின்ற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய பசியையும் ஒரு இஸ்லாமியன் உணர்வதற்காக, எல்லாருடைய பசியும் உணர்ந்தால்தான் உடைமைகளையும் உயிரின் அருமையும் உணர முடியும் என்கின்ற பரந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாத நோன்பு காலம் முடிந்தவுடன் ஷவ்வால் பிறை 1 அன்று ரம்ஜான் கொண்டாடுகிறோம். மனிதனை மனிதன் நேசிப்பதற்காகவே ரம்ஜானை நாங்கள் கொண்டாடுகிறோம். முதலில் எங்கள் இறைவன் கொடுத்த முதல் திருநாள் மனிதனை நேசிப்பது, டு லவ் மேன்கைண்ட், மனித சமூகத்தின் மீது அன்பு செலுத்துவது. அதன் பின்னால் அடுத்து பக்ரீத், 2 பெருநாள் தான் அல்லாஹ் ஆணையிட பெருமானார் கொண்டாடினார்கள். இன்னொன்று குர்பான் கொடுக்கின்ற, தியாகம் செய்கின்ற, இறைவனுக்காக பொது நோக்கத்திற்காக தியாகம் செய்கின்ற ஒரு நாள் பக்ரீத். மனிதனை நேசித்து இறைவனுக்கு தியாகம் பண்ணு. மனிதனையே உனக்கு நேசிக்க தெரியாது.